1/4 கிலோ அளவுக்கு சென்னா எடுத்து 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி வடிகட்டிட்டு இருந்துங்க. பாருங்கள், நல்லா சென்னா நல்லா அழகாக ஊறிடுது. ஊறின சென்னாவை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சிக்கலாமா? 5 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிறோம். ஒன்றும் பதிவாக பாருங்கள், நல்லா அழகாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சென்னாவை நல்லா அழகாக ஊற வச்சு நல்லா அழகாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நான் இதில் பொடியை நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் நான் 1 சேர்த்துக்கிறேன். இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸு வெங்காயம் 2 எடுத்து வெட்டி சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயம், சோம்பு 1 பார்த்து தட்டி வச்சுக்கிறேன். தட்டி வச்சு அந்த சோம்பை நம்ம சேர்த்துக்கிறோம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு இன்னும் உரைப்பு உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேணான்னா விட்டுடுங்க. நம்ம இதிலே இப்போ நம்ம இஞ்சி போட்டுக்கிறோம், பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். அதுவே காரம் சரியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், அப்படி பிடிச்சி பாருங்கள் என்ன அழகாக உருண்டை வருது. ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் விருப்பம் இருந்தால் சேர்த்துங்க, இல்லை இந்த காரமே போதும்னா விட்டுடுங்க. நான் ஒரு 2 ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். நான் விட்டுடலாம். ஏன்னா இது சேர்த்தா கொஞ்சம் அந்த முறுமுறுப்பு தன்மை இருக்கும், அந்த கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். நம்ம என்ன கையில் சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். ஒன்றிங்க உருண்டை மாரி போட்டுக்கலாம், வடை மாரி தட்டி போட்டுக்கலாம். இப்படி உருண்டையாக தட்டிக்கலாம், இல்லை கையில் வச்சு தட்டி போட்டுக்கலாம். சின்ன உருண்டையாக ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு பிடிச்சிக்கும். அப்படியே இருக்கட்டும். பொன்னிறமாக இதை வறுத்து எடுக்கலாம். அப்படியே சும்மா லைட்டாக அப்படி கிண்டணும். அப்படியே கொஞ்சம் மிதமான சூட்டில் வேக வைப்போம். உள்ளக்கிற மாவெல்லாம் வேகணும். அழகாக சூப்பராக நம்ம லைட்டாக திருப்பிட்டு அழகாக வேக வைப்போம். அழகாக அப்படியே வேக வச்சு சூப்பராக இருக்கும். பாருங்கள், என்ன அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் பாருங்கள் ஸ்டைல் பாருங்கள், அழகாக பாருங்கள். பாருங்கள், என்ன சுட இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். அப்படியே கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுங்க, கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து வச்சுங்க. என்னங்க முதல்ல நீங்கள் சாப்பிட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள், ரிசல்ட்டு சொல்லுங்கள். பாருங்கள், என்ன அழகாக சென்னா ஊற வச்சு ஒரு 1/4 கிலோ சென்னாவில் எவ்வளோ ஒரு 25-30 கிட்ட வந்துக்குது. பாருங்கள் என்ன அழகாக சதம் இருக்குதுங்க. பாருங்கள் என்ன அழகாக வெளியில் எழுந்துருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே பிடிச்ச தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சும்மா அப்படியே டீப் பண்ணி அழகாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நம்மளும் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்சேன் இந்த சென்னா போண்டா எப்படி இருந்துச்சு சொல்லுங்கப்பா. உங்களுக்கு வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கப்பா. பாய், தேங்க்யூ. நாங்கள் சாப்பிட்டு பாருங்கள்.